ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற க்ரீன் டெபாசிட் ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் 1111 டேஸ்க்கான ஒரு எஃப்டியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி 1777 நாட்களுக்கான ஒரு எஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்டியில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், ஸோ ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணலாமா, அது பிரான்ச் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணணுமா அப்படின்றத பல விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் டென்யூராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் 1111 டேஸ்க்கான பார்த்துருந்தோம். அடுத்தது 2222 டென்யூரும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி 17 and 77 அப்படின்னு சொல்லி, ஸோ 1777க்கான டேஸ்க்கான ஒரு டென்யூரும் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் டென்யூரை வந்து உங்களுக்கு ஏற்றப்போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மினிமம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1000 ருபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிமிட் எதுவும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கிடையாது. ஸோ மினிமம் அமௌண்ட் 1000 அப்படின்னா, ஸோ 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றப்போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜென்ரல் பப்ளிக், இன்னொன்று சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் பப்ளிக்கு பார்த்திங்க அப்படின்னா 6.65% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50 வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் அடுத்தது உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்ற பேசிஸில் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா எடுக்கிறது தான் அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஆனால் வட்டி கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன, ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்ஸை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ மெச்சூர் விட்ரால் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு சில ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வந்து பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ மெச்சூர் விட்ரால் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நாமினி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் தி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ டிடிஎஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிறவங்க 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின், ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் H&G இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து அதிலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்யூர் வந்து 1777 நாட்களுக்கான டென்யூர். ஸோ இப்போது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்றத நம்ம சின்ன டேப்லெட் காலம் மூலமாக கால்குலேட்டர் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த கால்குலேட்டரை வந்து நான் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைக் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 lakh அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.65 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு. டேஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 1777 டேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே என்னைக்கு மெச்சூர்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 38,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கான டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 years வரைக்கும் நீங்கள் இருக்கும். ஸோ அந்த 4 to 5 yearsக்கு அப்புறமா தான் உங்களுக்கான இந்த அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 4 to 5 years, 4.5 years அப்படின்றத நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,15,439 ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க.
அடுத்தது ஒரு 6 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 6 லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,30,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 6 லேக்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அதாவது 2,30,000. அடுத்தது 8 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 3,07,000 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 8 லேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு 3,07,000. ஸோ டோட்டலாக 11 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். அடுத்தது ஒரு 9 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 9 லேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,46,000 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 12,46,000 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் நேராக பிரான்ச்சை தான் விசிட் பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலமாக இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரல. கூடிய சீக்கிரத்தில் யோனோவிலையும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.